வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ள அத்தனை பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா அந்த சிக்கனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கவுச்சி வாசனை போகிறதுக்கு. திரும்பவும் நீங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கனில் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோங்கிறத கவனமாக பாருங்கள். இப்போ அந்த சிக்கனை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மைதா ஒரு 2 ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம கறி எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்களும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுனால கலர் கம்மியாக இருக்கிறதுனால ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு செய்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சிக்கன் 65, அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலை, கழுவி வச்ச கருவேப்பிலை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் சரியாக பொரியாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஊறி போன சிக்கனை நல்லா இந்த மாதிரி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கன்லாம் எடுத்து ஒன்றா அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்தேன், இப்போ சிக்கனை சேர்க்குறோம்.
இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரந்தோட்டிக்கு அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இதையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. இப்போ இருக்கிற சிக்கனை எல்லாத்தையுமே நல்லா திரும்ப ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்னா அந்த எண்ணெயில் அதை பொரிக்கிறப்ப வேறு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா சிக்கனையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் இருந்துச்சுன்னா இதை கூட கட் பண்ணி இந்த மாதிரி இந்த சிக்கனில் அந்த மாதிரி புழிஞ்சு விடலாம். இல்லைன்னா அப்படியே விட நீங்கள் இந்த மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு அருமையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.